இன்றைக்கி நான் சாதம் வச்சு பொன்னாங்கண்ணி கீரையும் ரசமும் செஞ்சேன். குடம்புளி ரசம். ஒரு முட்டை வேக வச்சேன். இந்த குட்டி சட்டியிலேயே போட்டு வேக வச்சாச்சு, வெந்துருச்சு. இப்போ பொரியல் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். இந்த கீரையை நல்லா பொடி பொடியாக கட் பண்ண பார்த்தேன். பொன்னாங்கண்ணி கீரை கட் பண்ணவே முடியல. அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், தாளித்து விட்டுட்டு இப்போ இப்படி இந்த மாதிரி கட் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இப்போ நல்லா ஓரளவுக்கு சிறுசாக வந்துருச்சு. இதில் ஜீரகமும் தேங்காயும் 4 மிளகும் போட்டு அரைச்சி வச்சுருக்கிறேன். இப்போ எடுத்து போட்டுக்கலாம். தேங்காய் போட்டாச்சு. இந்த கீரைக்கு தேங்காய் போட்டால் தான் நல்லாயிருக்கும். முட்டையும் ஒரு நாள் போட்டு பார்த்தேன், அவ்வளோக்கா செட் ஆகல. முருங்கைக்கீரைக்கு தான் முட்டை நல்லா செட் ஆகுது. இந்த கீரைக்கு தேங்காய் போட்டால் தான் நல்லா இருக்குது. இதுதான் குடம்புளி ரசம். இங்கே இடம் இல்லைன்னு அங்கே டேபிளில் கொண்டு போய் வச்சுருந்தேன். ரெடி ஆகிடுச்சு, சாப்பிட்லாம்.